பராசக்திக்கும் இல்லை, நான் வந்து தமிழ் சினிமா நடிக்க நான் பார்க்கல. தொடர்ந்து போன வருஷம் வந்து எல்லா படமும் இந்த ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து சென்சார் போர்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறனால உங்கள் படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கலாம். அங்கேயும் வந்து டியூட் படத்தில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இல்லையா? அந்த டியூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன், புஷ்பா 1 புஷ்பா 2 எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரங்கனா நடித்த படம். அதை நிறுத்தலையே. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு தான் பார்த்தாங்க. ஆனர் கில்லிங் இஸ் ராங் அப்படின்றத என் மூலமாக சொன்னாங்க இல்லையா? ஜாதி கொலைகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ எதை சென்சார் பார்க்குறாங்க, எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ, எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும்போது சென்சார் இஸ் வெரி ஓப்பனாக பார்க்குறாங்க. நீ செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்கே தானே இருக்குது. நான் நடித்த அடங்காத படமே வரலையே இன்னும். இட் இஸ் ஸ்டில் தேர். 120 cuts have been given. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மற்றவங்களாம்? அதுக்கு எதுவும் அரசியல் சதியா? அப்போ இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக அந்த படம் அவங்க கிடப்பில் தான் இருக்குது. அதில் சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல, சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த படம் ரிலீஸே ஆகலை. நல்ல படம் தான், நானும் ஜிவி நடிச்சிருக்கோம், வரல. அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சமூகத்துக்கு சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நினைப்பது அங்கிருந்து இங்கே வந்து எனக்கு வேதனையாக இருக்கிறது. டியூட் படத்தில் தாலி பற்றி சொன்ன விஷயம் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதுவானதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் சொல்லிட்டேன். டியூட் படத்தில் தான் சொல்லிட்டேன். கருத்துக்கள் வந்து எதிர்மறை கருத்துக்கள் சொன்னதுக்கு காரணம் அது அந்த நாட்கள் வந்து பாகியராஜ் சார் கேட்டிருக்கணும் நீங்கள் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்களே, அதுதான் இருக்கக்கூடாதுன்னு தான் பதிவு பண்ணுறாங்க. அது செய்யணுன்றது சரின்றது கிடைச்சி முடிக்கல படத்தை இல்லையா? கடைசியாக கேட்குறீங்க. நான் கேட்குறேன். நான் மட்டும் கேட்கலங்க. கூட இருக்க டிராவிட் ஒரு கேரக்டர் வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்குது, நீ சோறு தான் தின்றியா வேறு எதுவும் தின்றியா கேட்டிருப்பாங்க. மக்களுடைய கருத்தை இயக்குனர் ஏற்றுக்கொண்டு அதை கேள்வியாக கேட்டிருக்கிறார். இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் த மூவி அண்ட் ஃபைனலி சே ஆனர் கில்லிங் இஸ் ராங். அந்த படத்தில் ஆனர் கில்லிங் பற்றி தான் மெயின் சப்ஜெக்ட். என் வியூவில் நானும் சொல்கிறேன், ஆனர் கில்லிங் என் மூலியமாக சொல்லியிருக்காங்க. அதை தவறுன்னு சொல்கிறது அழுத்தமாக சொல்லி நானே ஜெயிலுக்கு போன படத்தில் அதிகமான பால்வளத்துறை அமைச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாருல, அது தானே நியாயம் தானே? மற்ற நடிகர்கள் கொடுக்குற குரல் கொடுக்கறது விஜய்க்கு யாரும் கொடுக்க மற்ற நடிகர்களை போய் கேளுங்க. நான் வந்து இதுக்கெல்லாம் சென்சார் போர்டுக்கு என்றைக்குமே நான் குரல் கொடுத்தது கிடையாதுங்க. சென்சார் போர்டு எடுக்கின்ற முடிவுக்கு அதான் சொன்னேன், அடங்காத படத்துக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி குரல் கொடுக்க சொல்லுங்கள்.